ஈசானிய தோஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்க. ஈசானிய மூலை அப்படிங்கிறது என்னன்னா, வடகிழக்கு மூலையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய மூலை ஈசானிய மூலை. இப்போ ஆக்சுவலி 2 ஈசானிய மூலை இருக்குது. வடக்கு சார்ந்த ஈசானிய மூலை. ஈசானிய தோஷம் ஒருவருடைய வீட்லேயோ இல்லை ஒரு மனையிலையோ இருக்கிறது எப்படி நம்ம அறிஞ்சிக்க முடியுங்க? ஈசானிய மூலையில் என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது பாதிக்கப்படும். இப்போது ஈசானிய மூலையில் வடகிழக்கு மூலை பெரிய சுவர்கள் எழுப்பப்பட்டு அந்த ஈசானிய மூலை மூடிட்டா அது ஒரு தோஷம். நிம்மதியின்மை, தூக்கம் குறைவு, அடுத்து கொடிய நோய் தாக்கம், இந்த மாதிரி பிரச்சனை. அடுத்து ஈசானிய மூலையில் பரிகாரமாக நம்ம என்ன செஞ்சால் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க? இந்த ப்ராப்ளமை ஒரு டெம்பரரியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். அதைத்தான் நம்ம பரிகாரம்னு சொல்லலாம். அப்போ இதுவுமே அக்யூரேட்டாக பார்த்தா ஒரு 1 to 3 months உங்களை காப்பாற்றும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 விதமான செடி அதை உங்கள் வீட்டின் வடகிழக்கில் பூத்தொட்டியில் வைக்கணும். அப்போ அந்த 5 விதமான செடி என்னன்னு பார்ப்போம். சரிங்க. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை புதுசாக ஒரு மனை வாங்குகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது எனக்கு இந்த ஈசானிய தோஷமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஈசானிய மூலியத்தில் எனக்கு ஒரு யோகம் ஏற்படும் அப்படின்னா எந்தெந்த அம்சங்கள் இருந்தால் இல்லை இருக்க நம்ம ஏற்படுத்திக்கிட்டால் நல்லது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. யாருடைய வீட்டில் ஈசானிய வழியில் சூரிய ஒளி உள்ள வருதோ ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் நம்ம அடைச்சி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சிறப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி அமைப்பாக பார்த்து நீங்கள் வீடு வாங்குங்க. இன்னும் கிணறு, போர்வெல்லு, பள்ளங்கள் இருப்பது பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் பொள்ளாச்சியிலிருந்து ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள். வணக்கம் சார். ஓகே, பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனியான அன்பு வணக்கம். ஐயா, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஈசானிய தோஷம். இப்போ ஈசானிய மூலையில் ஏற்படக்கூடிய வாஸ்து பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசலாங்க. முதல்ல ஈசானிய தோஷம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, ஈசானிய மூலையில் ஈசன் குடியிருப்பானம்மா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ ஈசானிய மூலை அப்படிங்கிறது என்னன்னா, வடகிழக்கு மூலையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய மூலை ஈசானிய மூலை. எல்லாரும் ஈசானிய மூலைன்னு நம்ம வடகிழக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலி 2 ஈசானிய மூலை இருக்குது. வடக்கு சார்ந்த ஈசானிய மூலை, கிழக்கு சார்ந்த ஈசானிய மூலை, 2 ஈசானிய மூலை இருக்குது. இப்போ அந்த ஈசானிய மூலைக்கு உண்டான காரக கிரகம்னு பார்த்தா குரு பகவான். அப்போ குரு அருள் நமக்கு கிடைக்கணும்னா ஈசானியம் நல்லா இருக்கணும். அப்போது அந்த ஈசானிய தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஈசானிய மூலை கெட்டு போச்சுன்னா நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள். அப்போ என்னென்ன துன்பம் நிகழும்னா, ஈசானியம் கெட்டு போச்சுன்னா வீட்டில் உள்ள நபர்கள் சூசைட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா தற்கொலை முயற்சி அந்த எண்ணம் தோன்றும். அடுத்து 2வது வீட்டில் அகால மகரணம் நிகழும். அடுத்து வீட்டில் இருக்கிறவங்க இறந்தாங்கன்னா அடைப்பு வரும். வீட்டில் சண்டை சச்சரவுகள், பிரிவினை, டைவர்ஸு, அடுத்து காதல் தோல்வி, வேலையில் பிரச்சனை, வருமானத்தடை, நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள், செய்வினை தோஷம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இந்த ஈசானியம் கெட்டு போச்சுன்னா வரும். அதைத்தான் நம்ம ஈசானிய தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க. இப்போ ஈசானிய தோஷம் ஒருவருடைய வீட்லேயோ இல்லை ஒரு மனையிலையோ இருக்கிறது எப்படி நம்ம அறிஞ்சிக்க முடியுங்க? ஓகே, இப்போது ஈசானியம் கெட்டு போச்சு அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, அப்போ ஈசானிய மூலையில் என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது பாதிக்கப்படும். இப்போது ஈசானிய மூலையில் வடகிழக்கு மூலை பெரிய சுவர்கள் எழுப்பப்பட்டு அந்த ஈசானிய மூலை மூடிட்டா அது ஒரு தோஷம். அப்போ என்ன, நம்மளுடைய வீடு இருக்கும், வீட்டுக்கு வடகிழக்கு சைடில் பெரிய சுவர் இருக்கும். அந்த சுவர் எழுப்பி அந்த ஈசானிய மூலை மூடப்பட்டால் அந்த வீட்டில் டைவர்ஸ் ஆகும், கணவன் மனைவி பிரச்சனை வரும், காதல் பிரச்சனை வரும், குடும்பத்தில் உள்ள நபர்கள் பிரிஞ்சு போவாங்க. அடுத்து வீட்டில் நபர்கள் ஒற்றுமையாக வாழ முடியாது, நிம்மதியின்மை, தூக்கம் குறைவு, அடுத்து கொடிய நோய் தாக்கம், இந்த மாதிரி பிரச்சனை. அடுத்து ஈசானிய மூலையில் அதிக பாரம் இருந்தால், அப்போ அதிக பாரம்னா ஏதோ ஒரு பாறாங்கல் இருக்குது, இல்லைன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டை ஈசானிய மூலையில் யாரோ ஒருத்தவங்க கட்டிட்டாங்க. அடுத்து ஏதோ ஒரு பிரிட்ஜு போகுது, இல்லைன்னா ஒரு ரயில்வே ட்ராக்கோ, இல்லைன்னா ஒரு பாலம் இருக்குது, அந்த மாதிரி பாரமான பொருட்கள் அங்கே இருந்துச்சுன்னா வருமான தடை. அடுத்து நம்ம ஒரு விஷயம் பண்ணோன்னா ஒரு ஸ்டெப்பில் மூவ் ஆகாது, எல்லாமே அட்டம்ப்ஸில் மூவ் ஆகும்.
பணம் வந்து பெரும் செல்வ இழப்பீடு. அடுத்து வந்து ஒரு விஷயம் திடீர்னு சம்பவங்கள் வந்து உடனே நிகழும். அதுவும் பணமெல்லாம் போறத பார்த்தா பல்கா கேஷ வந்து விட்டுருவாங்க. அப்ப அந்த மாரி விஷயம். அடுத்து 3வது ஈசான்ய மூலையில கரண்ட் இருந்துச்சுன்னா, இப்ப கரண்ட்டுன்னு சொல்ல வர்றது வீட்ல கரண்ட் அது சின்னதுதான் பிரச்சனை இல்ல. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இல்லன்னா பெரிய கரண்ட் போஸ்ட் அந்த மாரி இருந்துச்சுன்னா, வீட்டில் உள்ள ஆண்களுக்கு ஆபத்து. வீட்டில் உள்ள ஆண்கள் சந்தோஷமா, நிம்மதியா இருக்க முடியாது. ஆண்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து இந்த ஈசான்ய மூலையில குப்பை இருந்துச்சு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையும் குப்பையாயிரும். பொதுவாவே ஈசான்ய மூலை மூடப்பட்டுச்சுன்னா, வாழ்க்கை மூடப்படும். அடுத்து ஈசான்ய மூலையில கார்ப்பரேஷன் வாட்டர் பைப் இல்லன்னா ஈசான்ய மூலையில முனிசிபாலிட்டி குடிநீர் குழாய் இருக்கு. நம்ம வீட்டு குடிநீர் குழாய் பிரச்சனை இல்ல. ஆனா வந்து வெளியில கவர்மெண்ட்டோட பைப் வந்து அந்த இடத்துல உங்க வீட்டுக்கு வடகிழக்குல கார்ப்பரேஷன் குடிநீர் குழாய் இருக்கு. பஞ்சாயத்து பைப் இருக்கு. அப்படின்னாலே அந்த வீட்ல அந்த வீட்டின் ஹவுஸ் ஓனர் அந்த வீட்ல குடியிருக்க முடியாது. அவங்களுக்கு சொந்த வீடு அமையாது. அந்த வீட்டில் துர்சம்பவங்கள் நிகழும். கணவன், மனைவி பிரிஞ்சு தான் வாழணும். அந்த வீட்ல இருக்கிறவங்க கூடா பழக்கவழக்கங்களுக்கு அடிமை ஆயிருவாங்க. வாழ்க்கையின் பாதை வந்து என்னதான் டேலண்ட் இருந்தாலும் அவங்க லைஃப்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜெயிச்சு வர முடியாது. அவங்க தோல்வியை தழுவுவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிரும்னா, அவங்களோட சாப்டரே க்ளோஸ் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துரும். மாரகத்துக்கு நிகரான கண்டம் அந்த வீட்டில் உள்ள நபர்களுக்கு நிகழும். அப்படியே அந்த குடிநீர் குழாய் அந்த வடகிழக்கு மூலை. அப்ப இதெல்லாம் தான் வந்து இந்த மாரி விஷயங்கள் இருந்தா, இந்த மாரி விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பாதிப்பு, தோஷம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வந்து அங்க வந்துருது. நம்மளுடைய வீடு கட்டிர்றோம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பில்டிங் வந்துருது. இல்ல ஒரு மதில் சுவர் கட்டிர்றாங்க. கார்ப்பரேஷன் பொறுத்தவரைக்கும் அவங்களே வந்து அந்த குழாய் என்பத போட்டுற போறாங்க. அப்படியெல்லாம் ஏதோ ஒரு விஷயம் நம்மளே மீறி அங்க நடந்துருது அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கான பரிகாரமா நம்ம என்ன செஞ்சா இந்த பிரச்சனைகள தவிர்க்க முடியுங்கய்யா? ஓகே. இப்போ இந்த மாதிரி இப்ப நம்மளோடதா இருந்துச்சுன்னா, நம்ம எல்லாமே சரி பண்ணிக்கலாம். வெளிப்புற வாஸ்துவ நம்ம சரி பண்ண முடியாது. இப்ப வேற வடகிழக்குல இன்னொருத்தர் பெரிய அபார்ட்மெண்ட் எழுப்பிட்டாருன்னா, அத நம்ம இடிக்க முடியாது. ஆப்போசிட்ல இன்னொருத்தருடைய செவுரு ரொம்ப உயரமா இருக்குன்னா, அத பண்ண முடியாது. குழாயும் எடுக்க முடியாது. அப்ப இந்த மாரி விஷயத்துக்கு தற்காலிகமாக இந்த பிரச்சனைய ஒரு 3 டூ 6 மாசம் தள்ளி போடுறது. அடுத்து வேறு ஒரு வீட்டுக்கு குடிபோக, வேறு வீடு அமைய, இந்த ப்ராப்ளம ஒரு டெம்பரரியா சால்வ் பண்றதுக்கு ஒரு விஷயம் பண்ணலாம். அதத்தான் நம்ம பரிகாரம்னு சொல்லலாம். அப்போ இதுவுமே அக்யூரேட்டா பார்த்தா ஒரு 1 டூ 3 மந்த்ஸ் உங்கள காப்பாத்தும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 விதமான செடி அத வந்து உங்கள் வீட்டின் வடகிழக்குல பூத்தொட்டியில வைக்கணும். அப்ப அந்த 5 விதமான செடி என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த வடகிழக்கு ஈசான்ய மூலையில தான் வாஸ்து பகவான் வந்து தலை வைத்து படுத்திருப்பார். எல்லாமே ஃபோட்டோல நம்ம பார்த்துருப்போம். அப்ப அந்த வாஸ்து பகவானோட தலை அந்த ஈசான்ய மூலையில இருக்கும். வாஸ்து பகவானோட கண் அந்த ஈசான மூலையில இருக்கும். மூக்கு, வாய், காது இது எல்லாமே அந்த ஈசான்ய மூலையில இருக்கும். அந்த இடத்த நம்ம டேமேஜ் பண்ணோம்னா, வாஸ்து பகவானோட இந்த தலைப்பாகத்த நம்ம டேமேஜ் பண்ற மாரி. அப்படின்னா என்ன ஆயிரும்? நம்மளுடைய வாழ்க்கையிலே அடிதான். அப்ப இத சரி பண்றதுக்கு தான் அந்த 5 செடிகள். அப்ப அந்த 5 செடிய வச்சோம் அப்படின்னா, தற்காலிகமா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அந்த 5 செடி என்னென்னன்னா, நம்பர் 1 வந்து துளசி. துளசிங்கிறது வாஸ்து பகவானின் கண். அப்ப துளசி வச்சோம்னா, வாஸ்து பகவான் கண் திறப்பார். இப்போ நம்ம வந்து தொட்டாச்சினிங்கி செடி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த தொட்டாச்சினிங்கி செடிய நம்ம போய் தொட்டோம்னா, அந்த இலைகள் மூடிக்கும். அதுவே அந்த மூடுனதையும் பக்கத்துல கொண்டு போய் ஒரு துளசி வச்சு பாருங்க. உடனே வந்து அந்த இலைகள் வந்து திறந்துரும். அப்ப வந்து எப்படி அந்த துளசி வந்து அந்த தொட்டாச்சினிங்கி செடியோட இலைகள திறக்குதோ, அது மாரி இந்த வாஸ்து பகவானின் கண்ணையும் திறக்கும். அப்ப அதனால துளசி செடிய அங்க வைங்க. வாஸ்து பகவான் கண் திறந்துட்டாருனாலே, உங்களோட வாழ்க்கையில வெளிச்சம் தான். அடுத்து அது நம்பர் 1. அடுத்து 2வது வாஸ்து பகவானின் காது. வாஸ்து பகவானின் காதுக்கு உண்டான செடின்னு பார்த்தா, சீந்தில் கொடி. அப்ப என்னடா இது பேரே வித்தியாசமா இருக்கு, சீந்தில் கொடி அப்படின்னு. இப்ப சீந்தில் கொடிக்கான விஷயம் என்னென்ன தாத்பரியம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ராவணன் சிவபெருமான் வந்து ராவணன தன் தலை பெருவிரல காலால் அமுக்கி, அவர் வந்து பாதாள லோகத்துக்கு போயிட்டாரு ராவணன். அப்ப அதிலிருந்து அவர் வெளியில வர்றதுக்கு யாழ் மீட்டி தன்னுடைய நரம்புகள எடுத்து யாழ் மீட்டி பாடல் பாடுறாரு. சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் பாடுறார். அந்த பாடலுக்கு சிவபெருமான் மயங்கல. எப்போதும் சிவபெருமான் வந்து பாடலுக்கு மயங்கிருவார். ஆனா, இந்த சிவபெருமான் என்ன பண்றாரு?
அப்படி மயங்கி அவர விடுவிச்சுருவோன்னு சொல்லி சிவபெருமான் காத மூடிக்கிறாரு. அப்ப அந்த சிவபெருமானோட காத திறந்தா தான் ராவணன் பாடின பாடல் வந்து சிவபெருமானுக்கு கேட்டு மனம் இறங்கி அவர விடுவிப்பாரு. அதுக்காக வந்து இந்த சீந்தில் கொடிய வச்சுட்டு நான் தன்னுடைய நரம்புகளை எடுத்து யாழ் மீட்டி சிவதாண்டவ ஸ்தோத்திர பாடல ராவணன் பாடுறாரு. ஜடாட்டவி கலச்சல பிரவாக பாவித்தஸ்தலே ஹலேவலம்பிய லம்பித்தாம் புஜங்க துங்கம் மாளித்தம் டமட்ட மட்ட மட்டமண்ணி நாதமட்ட மருவே சகார சண்ட தாண்டவம் தனோத்துன சிவம் சிவம் ஜடாக்கடாக சம்பிரம பிரமண்ணிலும்ப நெஜ்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான முர்தனி தகத் தகத் தகத்த ஜொல்லல் ஆடப்பட்ட பாவை கிஷோர சந்திரசேகரே ரதி பிரதிக்ஷணம் மாமா அப்படின்ற பாடலுக்கு சிவபெருமான் மயங்கல. இந்த சீந்தில் கொடியை வச்சதையும் அவருடைய காதை திறந்து இந்த பாடலை கேட்டு சிவபெருமான் வந்து ராவணனை விடுவிச்சு ராவணன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து சாகாவரம் கொடுத்து அவரை விடுவிக்கிறார். அப்போ இந்த காதை திறக்க இந்த சீந்தில் கொடி. அப்போ இந்த சீந்தில் கொடியை வந்து ஒரு பூந்தொட்டியில் நட்டு வச்சோம் அப்படின்னா வாஸ்து பகவான் காதை திறந்துடுவார். அப்போ காதை திறந்துருச்சுனாலே நமக்கு நல்ல வழி அடுத்து கிடைச்சோம். அடுத்து 3வது வாஸ்து பகவானின் தலை அப்படிங்கிறது கத்தாழை செடி. இப்போ கத்தாழை செடி நம்ம வீட்டில் எல்லாரும் தலைக்கு மேலே தொங்கும் இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா ஒரு பூந்தொட்டியில் கத்தாழை செடியை நட்டு வைக்கணும். கத்தாழை செடி மட்டுமே பஞ்சபூதம் இல்லாமல் வளரக்கூடிய செடி. காற்று இல்லைன்னாலும் கத்தாழை செடி வளரும், மண் இல்லைன்னாலும் கத்தாழை செடி வளரும், தண்ணி இல்லைனாலும் கத்தாழை செடி வளரும், தொங்குதில்ல? அப்போ அது மாதிரி அப்போ அந்த கத்தாழை செடியை நம்ம வச்சோம் அப்படின்னா வாஸ்து பகவானின் தலை பாதிப்பு நீங்கும். தலை சரியாயிருச்சுனால எல்லாமே சரியாயிடும். அடுத்து வாஸ்து பகவானின் மூக்கு. அப்போ வாஸ்து பகவான் எப்போ மூச்சு விடுவார்னா மாலை நேரங்களில் சாயந்தரம் தான் மூச்சு விடுவார். அப்போ அந்த டயத்தில் மாலை நேரத்தில் பூக்கக்கூடிய பூ அப்படின்னு பார்த்தா பவழமல்லி. அப்போ அந்த பவழமல்லி செடியை வந்து நீங்கள் ஒரு பூந்தொட்டியில் வைங்க. அப்போ வந்து என்னென்னா வாஸ்து பகவான் மூச்சு விடுவார். அப்போ மூச்சு விட்டுருச்சுனாலே நீங்களும் நிம்மதி பெருமூச்சு நீங்கள் விட்டுருவீங்க. அது அந்த பூ வந்து செடியாய் மரமாய் பெருசாகும்போது நீங்கள் கொண்டு போய் நந்தவனத்திலேயே கோயிலே வச்சுருங்க. தற்காலிகத்துக்கு அந்த செடியை மட்டும் வைங்க. அதில் பூ வரலைன்னா கூட பிரச்சனை இல்லை. அடுத்த 5வது வாஸ்து பகவானின் வாய். அப்போ நம்ம வாயை எப்போ திறப்போம்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம சிரிப்போம். அப்போ வாய் திறப்போம். அப்போ வாஸ்து பகவான் வாய் திறக்கணும்னா அவர் மகிழ்ச்சி அடையணும். அதுக்கு வந்து மகிழ மரம். அப்போ அந்த மகிழ மரத்தோட செடியை நீங்கள் வந்து பூந்தொட்டியில் வைங்க. அது மரமாக பெருசாக வரும்போது நீங்கள் கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது வச்சுருங்க. தற்காலிகத்துக்கு அதை செடியாக வைங்க. அப்படி இந்த 5 செடியும் பூந்தொட்டியில் நீங்கள் வடகிழக்கு மூலையில் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் வச்சிங்கன்னா தற்காலிகமாக இந்த ஈசான்ய தோஷம் நீங்கி அடுத்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தமான வாழ்க்கை வாழ வழி பிறக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய நடைமுறை அனுபவம். சரிங்க. இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்குறோம். இல்ல புதுசா ஒரு மனை வாங்குற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது, எனக்கு வந்து இந்த ஈசானிய தோஷமே இருக்கக்கூடாது. அதே மாரி ஈசானிய மூலியத்துல எனக்கு ஒரு யோகம் ஏற்படும் அப்படின்னா, எந்தெந்த அம்சங்கள் இருந்தால், இல்ல இருக்க நம்ம ஏற்படுத்திக்கிட்டால் நல்லது இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ஓகே. எப்போதும் ஈசானிய மூலை வந்து பள்ளம் இருப்பது சிறப்பு, போர்வெல் இருக்கிறது சிறப்பு, கிணறு இருக்கிறது சிறப்பு. ஈசானிய மூலையில் டாய்லெட் கூடாது, படிக்கட்டு கூடாது, கிச்சன் கூடாது, பெட்ரூம் கூடாது. இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடியது, குப்பை கூளங்கள் கூடாது. ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஈசானிய மூலையில் எப்போதும் வெளிச்சம் சூரிய ஒளி உள்ளே வந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு. யாருடைய வீட்டில் ஈசானிய வழியில் சூரிய ஒளி உள்ளே வருதோ ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் நம்ம அடைச்சி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சிறப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி அமைப்பாக பார்த்து நீங்கள் வீடு வாங்குங்க. இன்னும் கிணறு, போர்வெல்லு, பள்ளங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பான விஷயம். சரிங்க. நம்ம ஈசானிய தோஷம் பற்றியும், அதில இருக்கக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நெறைய விஷயங்கள் பேசினோம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி.